கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே, துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே, ஆராதனை ஆமென், ஆராதனை ஆமென், ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மணவாளரே, உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர், உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர், துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கனத்துக்கும் பாத்திர நீரல்லவோ, சொல்லுங்க, துதிக்கு பாத்திர நீரல்லவோ, நீரல்லவோ, மகிமைக்கும் பாத்திர நீரல்லவோ, நீரல்லவோ, ஆராதனை ஆமென், ஆராதனை ஆமென், ஆராதனை உமக்கே ஐயா, சந்தோஷமா ஆராதனை ஆராதனை ஆமென், உமக்கே துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே எங்கள் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மணவாளரே, எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கு கிருபை உமது சிறகுகளே என் அடைக்கலமையா, உந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கு கிருபை உமது செட்டைகள் எனக்கு அடைக்கலமையா, மறைவிடமே எந்த தாபரமே, அடைக்கலமே நீர் ஆதாரமே, மறைவிடமே எந்த தாபரமே, அடைக்கலமே நீர் ஆதாரமே,
கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர். உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர். உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திர நீரல்லவோ, நீர் ஒருவரே. வாயைத் திறந்து, துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கனத்துக்கும் பாத்திர நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை ஆமென். ஆராதனை உமக்கே. ஆமென். உந்தன் நாமம் உயர்த்துகிறோம், உந்தன் நாமம் உயர்த்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்க மத்தியிலும் உங்க பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி வரட்டும் ஐயா. ஆண்டவரே, மலைகளை மெழுகு போல் உருக செய்கிற தேவ பிரசன்னம் இன்று எங்கள் மத்தியிலும் வரட்டும் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை அனுபவிக்கட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை அனுபவிப்பார்களாக. ஆமென். எந்த கால்கள் சறுக்கிடும் போது விருந்து தாங்கு கிருபை உமது சிறகுகளே என் அடைக்கலமையா. எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கு கிருபை உமது செட்டைகள் எனக்கு அடைக்கலமையா. மறைவிடமே எங்கள் தாவரமே, அடைக்கலமே நீர் ஆதாரமே. ஆமென். glory. ஆதாரமே, ஆராதனை. ஆமென். ஆமென். ஆராதனை. ஆமென். ஆமென். ஆராதனை உமக்கே. ஆமென். உமக்கே ஐயா. ஆமென். ஆராதனை. ஆமென். ஓ ஆராதனை. ஓ ரகலலலலலலலலலோ. ஆராதனை. ஆமென். ஆமென். சந்தோஷமாய் ஆராதனை. ஆமென். நல்ல கரங்களை தட்டி எஸ் எஸ். முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு சர்வ வல்லமையுள்ள தேவன், நமக்காய் பராக்கிரமம் செய்கிற தேவன், நமக்காய் சகலத்தையும் செய்து முடித்த தேவன், நமக்காய் இன்றைக்கும் எனக்காய் வாதாடுகிற தேவன். எஸ், என் ஆராதனைக்கு பாத்திரர் அவர் மட்டுமே. ஆராதனை. ஆமென். ஓ ஆராதனை. ஆமென்.
நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷை வரம் பெற்ற பிள்ளைங்க அந்நிய பாஷைகள்ல ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாமா? ஆண்டவர் நாமத்தை துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்வில் உயர்வு உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எந்த நாவுகள் அறிக்கை இடுகிறதோ, எந்த நாவுகள் துதிக்கிறதோ, உன் வாழ்க்கையில உயர்வு நிச்சயம் உண்டு. ஓ, துதித்த ஆராதித்த தாவீது ஆடு மேய்த்தவன் அரசனானான். ஒரு வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்விலும் அந்த உயர்வை ஆண்டவர் தருவார். ஆண்டவர் நாமத்தை முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு உயர்த்துவோம். స్థిరపరచు వాడవు, బలపరచు వాడవు, పడిపోయిన చోటే నిలబెట్టువాడవు, గణపరచువాడవు, హెచ్చించువాడవు, మా పక్షము నిలిచి జయమించువాడవు. ఏమైనా చేయగలవు, కథ మొత్తం మార్చగలవు, నీ నామముకే మహిమందా తెచ్చుకుండువు. ఏమైనా చేయగలవు, కథ మొత్తం మార్చగలవు, నీ నామముకే మహిమందా తెచ్చుకుండువు. యేసయ్యా సాధ్యము, యేసయ్యా యేసయ్యా నీకే నీకే సాధ్యము. స్థిరపరచువాడవు, బలపరచువాడవు, పడిపోయిన చోటే నిలబెట్టువాడవు, గణపరచువాడవు, హెచ్చించువాడవు, మా పక్షము నిలిచి జయమించువాడవు. ఏమైనా చేయగలవు, కథ మొత్తం మార్చగలవు, నీ నామముకే మహిమందా తెచ్చుకుండువు. ఏమైనా చేయగలవు, కథ మొత్తం మార్చగలవు, ఈ నామముకే మహిమందా తెచ్చుకుండువు. యేసయ్యా యేసయ్యా
இயேசு சொன்னார், அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் காட்டுங்கள். இயேசு கல்லறையில் சென்று நாறி போன லாசருவை உயிரோடு எழுப்பினார். என் அன்பு சகோதர சகோதரி, உன்னுடைய கதை முடிந்தது என்று இந்த உலகம் சொல்லும் போது அருள்நாதர் இயேசு சொல்லுகிறார், உன் கதை இனிதான் தொடங்க போகிறேன், இனிதான் உன் கதையை எழுத போகிறேன், இனிதான் உன் கதை ஆரம்பமாகிறது. எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? என் ஆண்டவர் நாம மகிமைப்படும்படியால் என் கதையை மாற்றி எழுத என் இயேசுவால் மட்டுமே முடியும், அவரால் மட்டுமே சாத்தியம். என் வாழ்க்கையில் உலகம், இந்த உலகத்தார் முடிந்தது என்று சொன்னபோது இயேசு சொன்னார், இனிதான் நான் உன் கதையை தொடங்க போகிறேன். எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? என் வாழ்க்கை இனிதான் தொடங்க போகுது. என் பார்வையில் முடிந்தது, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பார்வையில் முடிந்தது என்று நினைக்கிறாய், நான் இனிதான் தொடங்க போகிறேன். இனி என் வாழ்க்கையில் கர்த்தர் நாம மகிமைப்படும் என்று விசுவாசம் உள்ள பிள்ளைங்க உரத்த சத்தத்தோடு ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் புதிய அத்தியாயங்களை நம்முடைய வாழ்க்கையில் தொடங்குவார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. என்ன அவர் நினைப்பு ஃபுல்லாவே நம்ம தான். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, அவர் நினைப்பு ஃபுல்லாவே நீதாம்மா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அன்புக்கு முன்னால் இந்த உலகம் ஒன்றுமில்லை. ஆமென். இந்த உலக சிற்றின்பங்களும், உலக ஆசபாசங்கள், உலக மோகங்கள், உலக இன்பங்கள் எல்லாம் இயேசுவின் அன்புக்கு முன்னால் ஒன்றுமில்லை. இப்படி சொல்லுங்க, ஒன்றுமில்லை. குப்பை, உலகம் குப்பை, உலகம் குப்பை. தொப்பையை யாராவது நல்லதுன்னு சொல்லுவாங்களா? தொப்பை குப்பை. அதே போலதான் உலகம் குப்பை. ஆமென், அல்லேலூயா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல எங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. துள்ளட்டும். என் நினைப்பாவே துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான். ஆதரவு நீங்க தான், என் ஆறுதலும் நீங்க தான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவர் ஈசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அப்படியே உள்ளம் துள்ளட்டும். ஆமாப்பா. அன்னாள நினைச்சவரே, ஆண் குழந்தைய கொடுத்தவரே, அப்ரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. அன்னாள நினைச்சவரே, ஆண் குழந்தைய கொடுத்தவரே, அப்ரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால ஆமென். என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே
உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஆமென். தாவீத நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினீரே. ஆபிரகாம் நினைச்சவரே ஆசீர்வாதம் தந்தவரே. தலை நிமிர செய்தவர் உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க. ஒன்றுமில்லப்பா உலகம். என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. துள்ளட்டும். என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஏழை என்ன நினைச்சவரே தாயின் கருவில் தெரிஞ்சவரே பெயர் சொல்லி அழைத்தவரே பெரியவனாய் மாற்றினீரே. ஏழை என்ன நினைச்சவரே. ஆமென். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. சந்தோஷமா. ஆமென். துள்ளுதையா. ஏழை என்ன நினைச்சவரே தாயின் கருவில் தெரிஞ்சவரே பெயர் சொல்லி அழைத்தவரே பெரியவனாய் மாற்றினீரே. ஏழை என்ன நினைச்சவரே தாயின் கருவில் தெரிஞ்சவரே பெயர் சொல்லி அழைத்தவரே பெரியவனாய் மாற்றினீர். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால. ஆமென். என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. சந்தோஷமா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான், ஏன் ஆறுதலும் நீங்கதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசு. ஆமென். ஆமென். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையாமே. உன் நினைப்பாகவே அவர் இருக்கிறார். நன்றியோடு. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா
உங்க அன்புக்கு முன்னால் ஆமென் ஆமென். சந்தோஷமாக அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசு. ஆமாப்பா, இந்த உலகம் எதை காட்டியும் என்னை மயக்கி விட முடியாதப்பா. இந்த உலகம் எதை காட்டியும் உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாத ஆண்டவரே. இந்த உலகம் எதை காண்பித்தாலும் உம்முடைய அன்பை விட்டு நான் பிரிய மாட்டேன் ஆண்டவரே. அப்படியே சொல்றவங்க வார்த்தைகளை வாயிலிருந்து வரட்டும். அப்படியே அறிக்கையிட்டு ஆண்டவரோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்ளலாம். ஆண்டவரே, இந்த உலகம் எதை காண்பித்தாலும், இந்த உலகம் எதை காண்பித்தாலும் உம்முடைய அன்பை விட்டு நான் பிரிய மாட்டேன் ஆண்டவரே. உம்முடைய அன்பை விட்டு பிரிய மாட்டேன் ஆண்டவரே. கரங்களை தட்டி வாய்களை திறந்து என்னை நோக்கி கூப்பிடு என்றி இன்னல் துன்ப நேரத்திலோ என்னை நோக்கி கூப்பிடு என்றி இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடனை நோக்கிடுமே. அப்படியே ஒரு ஜெபமாய் கண்களை மூடி கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடனை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே. தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தாமதன்பை அப்படியே முழு உள்ளத்தோடு கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிக்கிற வேளை அந்த கல்வாரி பலிபீடத்தின் நின்று கொண்டு சொல்லலாம். கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா. களை தோரை தேற்றிடுமே. கேளுங்க, இளைப்பாறுதல் தரும் தேவா. களை தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமா அங்கு தங்கிடுவே. ஆமென். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம். அப்படியே உணர்ந்து கல்வாரி பலிபீடத்தில் நின்று கொண்டு திருப்பார் நம்பி வந்தே. அதை மட்டும்தான் நம்பி இருக்கிறோம் அப்பா. இயேசுவே, உம்மை மட்டுமே நம்பி இருக்கிறோம். கண்டடைந்தே தேவ சமூகத்திலே
என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினோ. அப்படியே செபிங்க. என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினோ. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. ஆமாப்பா, உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. நம்பி வந்தேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். அப்படியே ஆராதிக்கலாம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா. ஆமாப்பா ஆண்டவரே, எங்களை கைவிடாத தேவன், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் எங்களை கைவிடாமல் நடத்துகிற தேவன் அல்லவா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். நன்றியோடு. உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கிறேன். எல்லா கண்களும் மூடி அப்படியே உள்ளம் திறந்து அப்பாவை பார்த்து, அந்த பலிபீடத்தை பார்த்து சொல்லலாம். கல்வாரி பலிபீடம், நமக்காய் சிந்தப்பட்ட ரத்தம், நம்மளை சகல பாவங்களுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுகிற அந்த ரத்தம். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல
என்னை காக்கின்றீ. சொல்லுவோம். கண்ணின் மணி போல. ஆமென். என்னை காக்கின்றீ. உமது சமூகமே தீனம் எனக்கு தீபமே. அப்படியே உணர்ந்து, ஆமாப்பா, உங்க சமூகம்தான் எங்களை ஆட்சி தேற்றுவது. எங்களுக்கு விளக்கு உங்களுடைய சமூகம். எங்க வாழ்க்கைக்கு தேவையான வெளிச்சம் அது உங்களுடைய சமூகத்தில் தான் பெற்றுக் கொள்ளுகிறோம் அப்பா. Glory, glory, glory. Yes. அப்படியே முழு உள்ளத்தோடு ஆராதிங்க. ஆராதிக்கும் போதே ஒரு தேவ பிரசன்னம், ஒரு தேவ மகிமை ஆலயத்தை மூடுவதை காண்கிறேன். முழு உள்ளத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. அந்த பிரசன்னத்தை அனுபவிங்க. ஓ இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி we glorify your name. Yes, amen. உங்க நாமம் உயர்த்துகிறோம் அப்பா. யாவே யாவே ஹalleluya. யாவே ஹalleluya. Hallelujah, hallelujah, Yahweh, hallelujah. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயர். எல்லா பிள்ளைகளும் வாய்களை திறந்து எஸ் அப்படியே உயர்த்துங்க. ஆசீர்வாத மழை தேவ சமூகத்தில் பெய்து கொண்டிருக்கிறது. எஸ் நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவே பாடுவே Hallelujah, hallelujah, Yahweh, hallelujah. Yes, Satamai. Yes, Unnama uyarato. Yahweh, Unnama uyartugro. Hallelujah. Yes. Glory, glory, glory. கோடான
கோடான கோடி தூதர்கள் ஆராதிக்கிற வேளையில் நாமும் சேர்ந்து அவர் நாமம் உயர்த்துவோம். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை ஆராதிக்கிற பிள்ளையை ஒரு சிறைச்சாலைகளும் கட்டி போட முடியாது. சேர்ந்து இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். அப்பா நீங்க மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இயேசுவின் நாமம் உயரட்டும். இயேசுவே நீர் உயரணும், நீர் உயரணும். அல்லேலூயா. எல்லா கரங்களும் உயர்த்தி அசைத்து yes we glorify your name Yahweh, Yahweh. We worship you Lord Yahweh. Oh hallelujah Yahweh. Hallelujah. Hallelujah. Glory, glory, glory. ஆண்டவரே உம் நாமம் உயர்த்துகிறோம், உம் நாமம் உயர்த்துகிறோம். ஆண்டவரே உங்க நாமத்தை உயர்த்துகிற எந்த ஒரு இடத்திலும் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகள் உம் நாமம் உயர்த்துறாங்கப்பா. இந்த வேளையிலே ஆசீர்வதிக்கிற உம்முடைய கரம் எங்கள் மேல் உயர்ந்து நிற்கட்டும் அப்பா. இளைப்பாறுதல் தேடி வந்த ஜனம் ஒரு இளைப்பாறுதலை பெறுவார்களாக. வியாதியோடு வந்த ஜனம் இப்பொழுதே ஒரு சுகமளிக்கும் வல்லமையை இப்பொழுதே பெற்றுக் கொள்வார்களாக. வாழ்க்கையில் சமாதானம் இழந்து வந்த பிள்ளைகள் இப்பொழுதே ஒரு தேவ சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்களாக. வாழ்க்கையில நம்பிக்கையற்று வந்த பிள்ளைகள் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு நம்பிக்கையை பெற்றுக் கொள்வார்களாக. தாரித்திரத்தின் அதிகாரங்களையும் வியாதிகளின் அதிகாரங்களையும் குடும்ப கலகங்களை உண்டாக்குகிற துஷ்டனுடைய சகல அதிகாரங்களையும் எங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் அப்பா. உங்க வாழ்க்கையில என் தேவன் தேவ சமூகத்தில் கொடுக்க வேண்டிய நன்மைகள் ஒன்றும் தடையில்லாமல் பெற்றுக் கொள்வார்களாக. விடுதலையும் அற்புதங்களும் இயேசுவின் நாமத்தில் உண்டு. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் சமாதானம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் ஐஸ்வர்யம் உண்டு. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம், ஒவ்வொரு குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தால் உம்முடைய ஜனங்கள் திருப்தி அடைவார்களாக. நீர் செய்கிற காரியங்களில் அவர்களுக்கு திருப்தி உண்டாக்க பண்ணுங்கப்பா. ஆசீர்வதியும், நன்மைகளால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே,
கேட்கின்ற கர்த்தருடைய சத்தம். ఈ పొద్దు మనం వినపడే దేవుని వార్తలు. தனிமை தனிமை తనిగా ఉండేది உன்னை ஜெயித்து விடக்கூடாது. నిన్ను అది జయించకూడదు. ஆமென். ஆமென். உன்னை வீழ்த்தி விடக்கூடாது. నిన్ను దొబ్బేయకూడదు. தனிமை తనిగా உன்னை தோற்கடித்து விடக்கூடாது. నిన్ను సోలించకూడదు. ஆமென். ఆమేన్. தனிமையை நீ ஜெயிக்கணும். తనిగా ఉండేదాన్ని నువ్వు జయించాలా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில మన జీవితంలో தனிமை என்பது తనిగా ఉండేది போராட்டம் நிறைந்தது. పోరాటాలు జాస్తి ఉండేది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. எக்கோ கம்மி பண்ணி. తనిగా ఉండేది நம்முடைய வாழ்க்கையில మన జీవితంలో பெரிய சவால்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம். ఎన్నో ఛాలెంజ్లుగా మనకు వచ్చేది ఆ సమయము. தனிமை తనిగా ఉండేది நாம் வீழ்ந்து போவதற்கு சாதகமான பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நேரம். మనము పడిపోయేదానికి మనకు ఆ సమయం అనేది మనకు ఉండేది. தனிமை తనిగా ఉండేది நம்மை வீழ்த்தி விட காத்து கொண்டிருக்கிறது. మనల్ని దొబ్బేదానికి అది కాసుకొని ఉంటాయి. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இந்த தனிமையை ఇది ఈ తనిగా எப்படி ఉండేది. நாம் ஜெயிப்பது? దీన్ని మనం ఎట్లా జయించాలి? தனிமையில் வீழ்ந்தவர்கள் உண்டு. తనిగా ఉండి పడిపోయిన వాళ్ళు ఉంటారు. தனிமையில் தேவ சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டவர்கள் உண்டு. తనిగా ఉన్నోళ్ళు దేవుని సముఖం నుంచి బయట పోయిన వాళ్ళు ఉన్నారు. தனிமையில் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து தேவ சமூகத்திலிருந்து விலக்கப்பட்டவர்கள் உண்டு. తనిగా ఉండి దేవునికి విరోధమైన కార్యాలు చేసి బయట పోయిన వాళ్ళు ఉన్నారు. தனிமை நம்மை வீழ்த்த நினைக்கிறது. మనల్ని దబ్బేసేదానికి చూస్తాయి. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் అవుతే அந்த தனிமையை நம்மால் ஜெயிக்க முடியும். దాని మన వల్ల జయించినవును. இயேசு நமக்கு மாதிரியை காண்பித்திருக்கிறார். యేసు మనకు ఒక ఎగ్జాంపుల్ చూపించాడు. எனவே இந்த தனிமையை எப்படி ஜெயிப்பது? ఈ తనిగా ఉండేదాన్ని ఎట్లా మనం இந்த జయించాలి? தனிமை நமக்கு எப்படி விரோதமாய் கிரியைகளை செய்கிறது? మనం తనిగా ఉండేనప్పుడు ఇది మన క్రియలు ఎట్లా చేస్తాయి? அல்லேலூயா. హల్లెలూయా. இந்த தனிமை என்பது ఈ తనిగా ఉండేది நாம் சோதனைக்கு உட்படுவதற்கு ஏதுவான நேரம். మన శోధనలకు లోపల ఉండేదానికైన సమయము. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பூனை பால் குடிக்கும் போது கண்ணை மூடிட்டு குடிக்குமா? పిల్లి పాలు తాగినప్పుడు కండ్లు మూసుకొని తాగునంట. ஏன் தெரியுமா? ఎలాంటే யாரும் பாத்திர கூடாதுன்னு. ఎవరు దాన్ని చూసేయకూడదనేసి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அதனுடைய நம்பிக்கை దాని విశ్వాసము அது கண்ணை மூடிட்டு குடிச்சா யாருமே நான் பால் குடிக்கிறத பார்க்க மாட்டாங்க. అది కండ్లు మూసుకొని పాలు తాగితే నన్ను ఎవరే చూడలేదని అర్థం అంట. இப்படிதான் நம்முடைய தனிமை அனுபவமும் இருக்கிறது. ఇట్లనే మనం తనిగా ఉండే అనుభవాలను ఉంటాయి. அல்லேலூயா. హల్లెలూయా. தனிமை நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். తనిగా ఉండేనప్పుడు మనం ఏమి కావాలన్నా பெற்றோர் இல்லை, తల్లి తండ్రి లేదు, அண்ணன் இல்லை, అన్న లేదు, அக்கா இல்லை, అక్క లేదు, தம்பி இல்லை, తమ్ముడు లేదు, அப்பா இல்லை, నాన్న లేదు, அம்மா இல்லை, అమ్మ లేదు, கணவன் இல்லை, భర్త లేదు, மனைவி இல்லை. భార్య లేదు. உலகத்தான் சொல்லுவான், என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. లోకంలో ఉండేవాడు చెప్తాడు నా భార్య ఊరికి పోయింది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. மீடியாவுல பல மீம்ஸ்களை பாப்பீங்க. వీడియోలో ఎన్నో మిమ్స్లు మనం చూస్తాము. ஆமென். ఆమేన్. அவனுக்கு ஒரு கொண்டாட்டம், பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா இவர் என்னமோ தனிக்காட்டு ராஜா. వానికి ఒక సంతోషం భార్య ఊరికి పుడుస్తే. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அவனை நாம சிரிப்போம். అదంటే మనం ஆனா నవ్వుతాము. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படித்தான் நடக்கிறது. మన తనిమైన జీవితం కూడా అట్లనే நாம జరుగుతుంది. வெளியில் சொல்வதில்லை. మనం దాని బయట தனிமை తనిగా ఉండే சோதனைக்கு உன்னை உட்படுத்த காலம் காத்து கொண்டிருக்கிறது. శోధన లోపల నిన్ను తీసుకొని పోయేదని కాలాలు కాసుకొని ఉంటాయి. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு முறை ஏதேன் தோட்டத்தில் ఒకబారి ఏదైనా తోటంలో பாட்டியம்மா தனியா இருந்தார்கள். అవ్వ తనిగా ఉనింది. யாரு? ஏவாள் தனித்திருந்தாள். ఏ వాళ్ళమ్మ తనిగా ఉనింది. தாத்தா எங்க போயிட்டாரு, எங்க போனாரோ தெரியல. அந்த மனுஷனுக்கு ஒழுங்கா கூட இருந்திருக்கலாம். ఆయన ఆడిపోయినాడని తెలియదు. நான் தியானிக்கும் போது அதான் பார்த்தேன். இந்த தாத்தா எங்கய்யா போனாரு? తాత ఎక్కడ పోయినాడు? பேசாம பொண்டாட்டி கூட இருந்திருந்தா గమ్ముని పెండ్లాన్ని కూడా ఉండి ఉంటే அந்த అమ్மா சும்மா வர்றவன் போறவன் வார்த்தைக்கு செவி கொடுத்திருக்காது. ఆయమ్మ వచ్చే పోయేవానికంత సౌలి నిండిదు இல்லையா? அதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. ఛాన్స్ లేకుండా నిన్ను. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. தாத்தா ஏதோ அசந்து கொஞ்சம் அந்த பக்கம் எவ்வளவு நாள் தான் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. తాత ఇట్లే ఎన్ని దినాలు చూసుకొని ఉంటాడు అవ్వని.
ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా அண்ணனும் நோக்கினாள் அண்ணியும் நோக்கினாள் దాని దీని చూసినోడని ஆமென் ఆమేన్ இப்படியே எப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கொஞ்சம் அசந்து அப்படியே போயிட்டாரு ఇట్లే అట్లే ఉండుకొని కొంచెం అట్లా పోయినోడు நல்லா கவனிங்க இப்போ ఇప్పుడు ஏவாள் தனித்திருக்கிறாள் ఏవాళ్ళు తనిగా ఉంటాయి ஏவாள் தனித்திருக்கிறாங்க ఏవాళ్ళు తనిగా ఉంటాయి ఇప్పుడు సర్పం ஏவாளிடத்தில் பேச்சு கொடுக்கிறது సర్పం అనేది ఏవాళ్ళ దగ్గర మాటిస్తాయి ஆமென் ఆమేన్ హల్లెలూయా హల్లెలూయా என்ன நடந்தது ఏం జరిగింది நமக்கே தெரியும் దాని మనకు తెలుసును அம்மா అమ్మా விழுந்து விட்டார்கள் పడిపోయింది எடுத்து வாசிக்கலாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 6 வரை வாசிங்க ஆ ஆ ம் ஆ ஆ ஆ ஆ ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஆமென் ஆமென் ஹalleluya 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 ஆதாம் கூட இருந்தபோது சாத்தான் ஏவாளிடம் வரவில்லை ఆదాం కూడా ఉన్నప్పుడు పిశాసు దాత్ర రాలేదు ஆமென் ஆமென் என்னுடைய விசுவாசத்தின்படி இந்த சர்ப்பமானது மரத்துல சுத்தி கொண்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கு ఈ సర్పం అనేది మాండ్లో చుట్టుకొని అట్లే కాసుకొని ఉనింది ஆதாம் எப்போ ஏவாளை விட்டு பிரிவான் ఆదాం ఎప్పుడు ఏవాళ్ళని విడిచి దూరంగా పోతుడు ஆமென் ஏவாள் எப்போ தனி ஆவார்கள் ఏవాళ్ళు ఎప్పుడు తనిగా అవును நல்லா கவனிங்க நம்முடைய தனிமையை கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொண்டு கவனித்து கொண்டு காத்து கொண்டிருக்கிற கண்கள் உண்டு మనము తనిగా ఉండేదాన్ని చూసుకొని ఎప్పుడు వీడు పడిపోతుడని చూసుకొని ఉండే కండ్లు ఉంటాయి ஆமென் ఆమేన్ அதான் நம்முடைய சத்ருவாகிய சாத்தான் అదే మన శత్రువైన సైతాన్ எவனை வஞ்சிக்கலாம் ఎవని వంచిస్తాము எவனை விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறான் ఎవని మింగతామని కాసుకొని ఉంటాయి ஆதாம் கூட இருந்த போது பிரச்சனை இல்லை ఆదాం జతలో ఉన్నప్పుడు సమస్య లేదు ஆனால் இந்த சாத்தான் ஏவாளுடைய தனிமைக்காய் காத்திருந்தது అవుతే ఈ సైతాన్ అనేది తనిగా ఉండేదాని కోసం కాసుకొని அதுவரைக்கும் பேச்சே இல்லை ஆதாம் ஏவாளிடத்தில் దాని వరకు మాటనే లేదు ఆ కథ ஆனால் అవుతే இந்த தனிமை வாய்ப்பை తనిగా ఉండే ఛాన్స్ யார் பயன்படுத்தி கொண்டார் ఎవరు ఉపయోగించారు சோதனைக்காரன் பயன்படுத்தி கொண்டார் శోధన చూసేవాడు దాన్ని యూస్ நல்லா చేసి கவனிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில మన జీవితంలో இந்த தனிமையை என்னுடைய தனிமையை నేను తనిగా ఉండేదని என்னுடைய சோதனைக்காரன் பயன்படுத்த கூடாது என்னுடைய தனிமையை நான் பயன்படுத்தணும் నా శోధనలు ఇచ్చేవాడు యూస్ చేయకూడదు దాన్ని నేను యూస్ చేయాలా ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా அப்போ சாத்தான் தனிமையா இருக்கும்போதுதான் சோதிக்க ஏவாளிடம் வருகிறான் తనిగా ఉండేనప్పుడు సాతానైన వాడు ఆ అమ్మని శోధనలు చేసేదానికి వస్తాడు ஹalleluya హల్లెలూయా இயேசு தனிமையாய் இருந்தார் యేసు తనిగా ఉన్నాడు லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் போது లూకా 4:1-2 చదివేనప్పుడు இயேசு சீசர்களோடு இல்லை యేసు శిష్యులతో లేదు இயேசு பரிசுத்த ஆவியினாலே ஆ ஆ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு ஞானஸ்நானம் எடுத்த பிறகு இயேசு ஆவியினாலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் ஆமென் ఆమేన్ இயேசுவுக்கே இந்த நிலைமை యేసుకే ఈ కథలు ஆமென் ఆమేన్ பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க நீ எம்மாத்திரம் నువ్వు ఏమాత్రము నువ్వు ஆமென் ఎంత మాత్రము அதனால అంత ஜாக்கிரதையாயிருங்கள் దానికి జాగ్రత్తగా ఉండాలా ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా தனிமை తనిగా நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரம் మనం జాగ్రత్తగా ఉండే సమయము ஏனென்றால் ఎలంటే சோதனைக்காரன் శోధనలో இந்த நேரத்தை தான் பயன்படுத்த பார்க்கிறான் ఈ సమయాంతా వాడు యూస్ చేసేదని చూస్తాడు இயேசு தனிமையாய் இருந்தார் యేసు తనిగా ఉన్నాడు இயேசுவிடம் சோதனைக்காரன் வந்தான் యేసు దగ్గర శోధనలోడు వచ్చాడు ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా 3 விதங்களில் அவரை சோதிக்கிறார் 3 విధాల్లో అతని శోధిస్తాడు எப்படி அவனுடைய சோதனை என்னவென்றால் వాని శోధనలు ఏమంటే இயேசுவை தன்னை வணங்க வைக்கணும் యేసుని తనకు నమస్కారం చేయవలసింది ஆமென் ఆమేన్ ஆமென் ఆమేన్ அதான் அவனுடைய நோக்கம் దాని గురి అనేది అదే அதான் கடைசியா சொன்னான்
కొనేల వద్ద చెప్పాడు. பாக்குறது அப்படியே சுத்தி காட்டிட்டு சொல்றான், எல்லாம் நமக்கு தான். சுట్ల చూపించేసి అన్ని నాదే. ஆமென். எல்லாம் நமக்கு தான், అన్ని నాకుదా. ஆமென். ఆమేన్. என்னோடதல்ல, எனக்கு கொடுக்கப்பட்டது. అది నాది కాదు, నాకు ఇచ్చిపడిండేది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஏதேன் தோட்டத்தில் வைத்து ఏదెన్ తోటంలో పెట్టి ஆதாமும் ஏவாளும் ఆదాం యావాలును எனக்கு வாக்குரைத்தது. నాకు ఇచ్చింది అది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. எனவே இதெல்லாம் உனக்கு தருவேன், நீ என்னை நமஸ்கரி. దీనంతా నీకు ఇస్తాను, నన్ను నమస్కరించుకో. அப்ப நோக்கம் ஒன்றுதான், వాని గురి వైటిదా, இயேசு கிறிஸ்துவை அவனை வணங்க வைக்கணும். యేసుక్రీస్తుని అతనికి నమస్కారం చేయవలసింది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. முதலாவது இயேசுவின் வல்லமையை சோதித்தான். ఫస్ట్ అతను వల్లమని శోధించాడు. இரண்டாவது பிதாவுக்கும் இயேசுவுக்கும் இடையே உள்ள உறவை சோதித்தான். తండ్రికి అతనికి ఉండే శోధనలు శోధించాడు. మూడవది தன்னை வணங்க முயற்சி செய்தான். తనని నమస్కరించేదానికి వాడు ట్రై చేశాడు. ఆమేన్. ఆమేన్. வணங்க வைக்க முயற்சி செய்தான். వాడిని నమస్కారం చేయవలసని చెప్పాడు యేసు. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, தனிமை தனிగా ఉండేది. சோதனைக்காரன் శోధనోడు நம்மை మనముల్ని கருத்தாய் கவனித்துக் கொண்டிருக்கிற நேரம், కరుతుగా గమనించుకొని ఉండే సమయము, எப்பொழுது இவனை பிடிக்கலாம், ఎప్పుడు వీన్ని పడతామో, எப்பொழுது இவளை பிடிக்கலாம், ఎప్పుడు ఇతన్ని పడతామో. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நீங்கள் புரியும்படியா இன்னும் கொஞ்சம் கூட பிராக்டிக்கலா சொல்றேன், అర్థమయ్యే తర ప్రాక్టికల్ చెప్తాము. ஒண்ணு இல்லாம தனிமையா இருந்தாதான் போனை எடுத்து யாருக்காவது போன் பேசணும்னு தோணும். ఏమీ లేనప్పుడు మనం తనిగా ఉండేనప్పుడు ఫోన్ ఎత్తి ఇంకొకరికి మాట్లాడేదానికి మనకు గమనం వచ్చింది. நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? బాగుండారా సిస్టర్? சாப்பிட்டீங்களா சிஸ்டர்? తింటారా సిస్టర్? ரசத்துக்கு உப்பு போட்டீங்களா சிஸ்டர்? రసానికి ఉప్పేశారా? ஆமா, நீ கூப்பிடாம அவங்களுக்கு ரசத்துக்கு உப்பு போடவே தெரியாது. నువ్వు అడగపోతే అతనికి రసానికి ఉప్పు అయినే తెలియదు. ஆமா, நீ அங்க இருந்து போன பண்ணி போட சொன்னாதான் ரசத்துக்கு உப்பு போட அவளுக்கு தெரியும். నువ్వు అక్కడ ఫోన్ చేసి ఇక్కడ రసానికి ఉప్పు వేయి అని చెప్తేదా అమ్మకు తెలుసును. ஆமென். ఆమేన్. இன்னைக்கு என்ன கூட்டு வச்சீங்க? ఈ బొద్దు ఏం కూటు పెట్టారు? இன்னைக்கு என்ன குழம்பு வச்சீங்க? ఏం సాంబార్ పెట్టారు? நீ கேட்காட்டி அவ அங்க சமையல் கட்டுக்கு போறதே இல்லை. నువ్వు అడగలేదంటే ఆ అమ్మ కిచెన్కే పోదు. ஹலோ, எப்படி இங்க வந்துச்சு? வேலை வெட்டி இல்லை, పని పాట లేదు. ஆமென். ఆమేన్. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கிட்டு காலுக்கு மேல காலை போட்டு உட்கார்ந்துரு, என்ன பண்ணலாம்? ఆన్లైన్ లో ఆర్డర్ చేసేసి కాలు మీద కాలు వేసుకొని ఇంకా ఏం చేస్తాం? எவ குடும்பத்தை கெடுக்கலாம், ఎవరు కుటుంబాన్ని సెడుపుతాము. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்ன காரணம்? ఏం కారణము? தனிமை. తనిగా ఉండేది. ஆமென். ఆమేన్. அந்த நேரத்தை ఆ సమయాన్ని சோதனைக்காரன் శోధనలు చేసేవాడు உன்னை கொண்டு பயன்படுத்துகிறான். నిన్ను పెట్టిదా వాడు ఉపయోగిస్తాడు. கேட்டியா அக்காளே? అడుగుతీవా అడిగేతివా అక్క? அக்கா கேட்டியா? ఏమక్క? அவ அப்படி சொல்லிப்புட்டா. అది అట్లా చెప్పేశా. ஞாயிற்றுக்கிழமை அந்த படியில இறங்கும் போது, ఆదివారం ఆ పడికట్టులో దిగినప్పుడు அவ்வளவுதான், லைட்டா அடி. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அடுத்த வாரம் அந்த அம்மா படியில ஏறும், ఆ నెక్స్ట్ వారం ఆ అమ్మ పడికట్లు ఎక్కును. ஒரு திருப்பு, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. போன வாரம் தான் நல்ல பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு கீழே இறங்குச்சு. పోయిన వారం దా ప్రైస్ లాట్ చెప్పేసి కింద దిగింది. படியில நல்லா தான் இறங்குச்சு. ఆ పడికట్లో బాగా దిగింది. இந்த வாரம் ஏறும்போது மூஞ்ச திருப்புது. ఈ వారమే ఆ పడికట్లు ఎక్కినప్పుడు మూతి. காரணம் யாரு? ఎవరు? தனிமை. తనిగా ఉండేది. வேலை வெட்டி இல்லாம இருந்தோம், పని పాట లేకుండా ఉండేది. நம்ம தான் இப்ப எல்லாம் ஓசியில தந்திருக்கிறோம். నీ ఓసిల్లో తెచ్చిన్నాడు మొబైల్. முன்னாடி மொபைல் தொடங்கின காலத்துல మొబైల్ ఆరంభించినప్పుడు நீ காலை அட்டென்ட் பண்ணா, இன்னைக்கு என்ன ஜென்சி ஜெனரேஷனுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். காலு நீ அட்டென்ட் பண்ணா உன் காசு கட் ஆகும். కాల్ అటెండ్ చేస్తేనే పైసలు కట్ అవును. தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நீ எடுக்கவே யோசிப்ப, இந்த போனை எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா? ఈ కాల్ ని మనం అటెండ్ చేస్తామా వద్దా అని యోచన చేస్తాం అప్పుడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இந்த கோல் முற்றவா ఈ తప్పులు చెప్పేది நல்லா இருந்துச்சு, அப்படியே இருந்திருந்தா போதுமா இருந்துச்சு. అట్లా ఉంటే బాగు నిన్ను. ஆமென். ఆమేన్. சிலது ஒருத்தன் ఒకడు மெட்ரோ ட்ரெயின்ல
మెట్రో ట్రైన్లో ஒருத்தன் ஏறினான், ఒకడు ఎక్కాడు, சின்ன பையன், చిన్నోడు இப்படியே நடக்கிறான் மெட்ரோக்கு உள்ள. இப்படியே நிற்பான், ఇట్లే నిలుస్తాడు. என்னடா இவன் காதுல இருந்து இங்க வைக்கிறான், உப்புமா ஏதாவது கொடுக்குறானோ யாருக்காச்சு. கொஞ்ச நேரம் பார்த்தேன், எனக்கு ஒன்றும் புரியல. కొంచెం చూసింది. அடுத்தது கவனிங்க, இவனுக்கு உலகத்துல என்ன நடக்குன்னே தெரியாது, లోకంలో ఏం జరుగుతుందో తెలియదు వీనికి. இப்படியே நிற்பான். ரெண்டு அங்க தொங்கிட்டு இருக்கோம்ல, புரிஞ்சில்ல சீனு. அப்புறம் அப்படியே இப்படி நிக்கிறான், நான் இங்க இருக்கிறேன். இப்ப நான் பாக்குறேன் என்னடா இவன் பண்றான்னு. వీడు ఏం చేస్తాడని చూస్తే காதுல வைக்கிறத காதுல இருந்து எடுக்கிறான், సోలో పెట్టేదని సోలోంచి ఎత్తి அந்த அதுவே இப்ப பட்டன் சைஸ்ல தான் இருக்கு, சாதனம் உள்ள இருக்கான்னு கூட தெரிய மாட்டேங்குது. అది ఉండాయో లేదని కూడా తెలిసేలా సోలో. அதை எடுத்து దాని ఎత్తి இங்க வச்சு பேசுறான், నోట్లో పెట్టి మాట్లాడతాడు. டேய் என்னடா இது அபூர்வ பிறவியா இருக்கிற. ஆமென் ఆమేన్. புரிஞ்சா? இதான் சீனு. உலகத்துல என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது, లోకంలో ఏం జరుగుతాయనే తెలియదు. இன்னொருத்தன் ఇంకొకడు மெட்ரோல வாக்கிங் பண்றான். మెట్రోలోనే వాకింగ్ చేస్తాడు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. எவனும் நிக்க கூடாது. அவன் இப்போ ஒரு பேண்ட் வந்திருக்கு, நீங்க ஸ்வைப்பிங் பண்றதுக்கு ஒரு தேவையும் இல்லை. ஆமா, ட்ரெயின் எல்லாம் கிளீன் பண்ண வேண்டாம், மெட்ரோ அதனால தான் கிளீனா இருக்கு. டெய்லி 10 பேர் ஏறலாம் ஒரு பெட்டியில. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அது இவ்வளவு சைஸுக்கு இருக்கு. இங்க இருந்து அதாவது இடுப்பு எது முட்டு எது கீழே 350 ரூபாய் கொடுத்தா போதும், அது போகும் 80 நாள். 350 ఇస్తే చాలు, 380 దినాలు. 500 ஆயிடுச்சா? 28 நாளா? உங்க ஸ்கீம் எல்லாம் சரியில்லை. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. 82 நாள் வேலிடிட்டி இருக்கா இல்லையா? ஏதோ போட்டா போதும், அது பாட்டுக்கு போதும் 3 மாசம். ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அதனால దాని నుంచి போடுறத போட்டு வச்சுக்கிட்டு ఏవల్చిందాని ఏసి ஊர்ல இருக்கிற குடும்பத்தை எல்லாம் நாசம் பண்றது, ఊర్లో ఉండే కుటుంబాన్ని అంతా నాశనాలు చేసేది. ஆமென் ఆమేన్. உட்கார்ந்து நலம் விசாரிக்கிறது. కూసోని అట్లా మాట్లాడేది. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன காரணம்? ఏలంటే பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, தனிமை தான். తనిగా ఉండేదా? தனிமை తనిగా ఉండేది. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப தனிமை తనిగా అనేది நம்முடைய வாழ்க்கையில మన జీవితంలో சோதனைக்காரன் நம்மில் கிரியை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கப்படுகிற நேரமாய் இருக்கிறது. శోధనలు చేసేవాడు మనలో క్రియాలు చేయవలసిన సమయం అది. சோதனைக்காரன் நம்மை சோதனையில் சிக்க வைக்க பயன்படுத்துகிற நேரமாய் இருக்கிறது. శోధనలు చేసేవాడు మనల్ని మాటించడానికి సమయం అది. அல்லேலூயா. హల్లెలూయా. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 2 సామువేలు 11వ అధికారం 1-2 வாசிக்கலாம். போதும் போதும் ஐயா உட்கார்ந்தாச்சுல, போதும். ஆமென் ఆమేన్. எல்லாவனும் ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் யுத்தத்துக்கு போறான். ఊర్లో ఉండేవాడు అందరూ యుద్ధాలకు పోయాడు. ஐயா என்ன பண்றாரு? దావీదు ఏం చేస్తాడు? எருசலேமிலே இருந்து விட்டார். యెరూషలేములోనే ఉండిపోయాడు. எல்லாம் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. అందరూ యుద్ధానికి పోయిండారు. நம்ம தாவீது ராஜா என்ன பண்ணுகிறார்? దావీదు రాజు எருசலேமில் இருந்து விட்டார். యెరూషలేములోనే ఉండేశాడు. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்த்தாரு. కొంచెం కూకొని చూశాడు. எவ்வளவு நேரம் தான் உட்கார்றது சிங்காசனத்துல? ఎంచోపుదా సింహాసనంలో பைபிள்ல కూర్చోండి. ஒருத்தனும் இல்லை, எல்லாவனும் யுத்தத்துக்கு போயிட்டான். అందరూ యుద్ధానికి పోయిచారు. இவரு ఇవరు போர் அடிக்குதுன்னு బోర కొడతాయని அந்த புறத்துக்கு வர்றார். பால்கனி పైన బాల్కనీకి పోతాడు. பால்கனியில வந்து அங்கும் இங்கும் என்ன செய்றார்? బాల్కనీలో పోయి ఆడక్కడ నడుస్తాడు. உலாவுகிறார், నడుస్తా ఉంటాడు. ஆமென் ఆమేన్. இப்ப இவருக்கு கண்ணுல ஒண்ணு படுது. ఇప్పుడు అతని కన్నులో వైట్ పడతాయి. ஆமென் ఆమేన్. சௌந்தரியமான ஒரு ஸ்திரீ ஸ்நானம் பண்ணுகிறாள். సౌందర్యమైన ఒక స్త్రీ అనేది స్నానం చేస్తూ ఉంటారు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அங்கே நிப்பாட்டுறேன். இது பிறகு நமக்கு தெரியும். దీని తర్వాత తెలుసును మనకు.
தாவீது தேவனுடைய சமூகத்தில் தேவனால் ஒரு ஒரு தண்டனை பெற்றுக்கொள்ள கூடிய ஒரு சம்பவம் அங்கு நடக்கிறது. దావీదు దేవుని దగ్గర ఒక మాట తీసుకోవాల్సిన సంభవం ఆడ దొరుకుతాయి. ஆமென். ఆమేన్. இனி அந்த சிச்சுவேஷனுக்கு வாங்க. ఆ కార్యానికి రండి. தாவீது இது செய்ய காரணம் என்ன? దావీదు దీన్ని చేసేదానికి కార్యమేమి? தனிமை. వాడు తనిగా ఉండేదానికి. ఆమేన్. இவனுக்கு அன்னைக்கு யுத்தத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது, ஆனால் யுத்தத்துக்கு போகவில்லை. వాడు యుద్ధానికి పోవాల్సిన సమయం ఉండింది, దానివల్ల వాడు యుద్ధానికి పోలేదు. அவன் தனிமையாய் இருக்கும்போது వాడు తనిగా அவனுடைய தனிமையை వాడు తనిగా ఉండేదాని నుంచి சோதனைக்காரன் பயன்படுத்துகிறான். சோதனைలు ఇచ్చేవాడు ఉపయోగిస్తాడు. தாவீதுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தவன். దావీదుకి జీవితం అనేది దేవునికి ప్రియమైనది. ஆனால் அப்படிப்பட்ட அவனுடைய வாழ்க்கையில் தேவ கோபாக்கினை வெளிப்படும்படியாய் ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் இது ஒன்று. అట్లంటే వాని జీవితంలో దేవుడు కోపం పడే కార్యం చేస్తాడంటే ఇది వైట్గా ఉంటుంది. தேவ கோபம் அவன் மேல் வருகிறது. దేవుని కోపం వాని మీద వస్తాయి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அந்நிய ஸ்திரியை இச்சிக்கிறான். వేరే స్త్రీని ఆశలు పడతాడు. அவன் கணவனை அவளுடைய கணவனை தந்திரமாய் கொலை செய்கிறான். వాని భర్తని తంద్రంగా వాడిని చంపేస్తాడు. அவளை தன்னுடைய மனைவியாக்குகிறான். ఆతని తన భార్యగా ఏర్చుకుంటాడు. இது தேவனுடைய பார்வைக்கு பாவமாய் தீர்ந்தது. దేవుని దృష్టికి అది పాపంగా తీరింది. பொல்லாப்பாய் தீர்ந்தது. నిండా తప్పుగా అయింది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தேவ கோபம் தாவீதின் மேல் வருகிறது. దేవుని కోపం దావీదు మీద వస్తాయి. என் அன்பு சகோதரனே சகோதரியே, దేవుని బిడ్డలారా, நம்முடைய தனிமை మనం తనిగా ఉండేది கவனமாய் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டிய நேரம். గమనంగా హెచ్చరికగా ఉండవలసిన సమయము. ஏனென்றால் ఏలంటే நாம் ஜாக்கிரதையா இல்லாவிட்டால் జాగ్రత్తగా లేదంటే சோதனைக்காரன் శోధనలు చేసేవాడు நம்முடைய வாழ்வில் தேவ கோபாக்கினை கொண்டு வரும்படியான காரியங்களை நாம் செய்ய வைப்பான். మన జీవితంలో దేవుడు మన మీద కోపం పడేమైన కార్యాలు వాడు తీసుకొని వస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 3 5 வரை வாசிக்கலாம். మత్తయి 27:3-5 చదువుతాము. அப்பொழுது அவனை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியனிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து என்றான். எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் தேவாலயத்தில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பொதுவா சொல்வதுண்டு 30 வெள்ளி காசுக்காக 30 ఆ కాసులు யூதாஸ் காட்டி கொடுத்தான். ஆமென். దేవుని చూపించాడు. பழைய ஒரு பாட்டு உண்டுல்ல, 30 வெள்ளி காசுக்காகவே இயேசுவை காட்டி கொடுத்தானே. ஆமென். 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 அதை கேட்டு கேட்டு நம்ம என்ன செஞ்சோம், பணத்துக்காக காட்டி கொடுத்துட்டான். డబ్బుల కోసం చూపించాడు అనేసి. யூதாஸ் பணத்துக்காக காட்டி கொடுக்கவில்லை. యూదాస్ డబ్బుల కోసం మాత్రం చూపించాడు. இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்பதற்காகவும் காட்டி கொடுக்கவில்லை. యేసుని సిలువలో కొట్టాల్సిందని కూడా చూపించలేదు. யூதருக்கு ராஜாவாய் இயேசுவை உட்கார வைக்க வேண்டும் என்று யூதாஸ் காட்டி கொடுத்தான். యేసుని యూదాకు రాజాగా కూర్చోపెట్టాలని వాడు ఆశపడాడు. ஆமென். ఆమేన్. ஏற்கனவே ஒரு முறை சொல்லி இருக்கிறேன், யூதாஸ் ஒரு மத தீவிரவாதி. యూదాస్ అనేవాడు తన మతాల కోసం వాడు బాగుండేవాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு பயங்கர தீவிரவாதி. వాడు భయంకరమైన తీవ్రవాది. వాడు ரோம சாம்ராஜ்யத்துக்கு உள்ளால் రోమ సామ్రాజ్యానికి లోపల யூத ஜனங்கள் நசுக்கப்படுவதை கண்டபோது యూద జనాలు కొట్టపడినప్పుడు யூத வைராக்கியம் உள்ளவன், యూద వైరాగ్యమైనోడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. யூத வைராக்கியம் உள்ளவன், తన జాతిల మీద వైరాగ్యమైనోడు. தீர்க்கதரிசிகள் உரைத்தபடி தங்களுக்கு ஒரு ராஜா வருவார் என்று எதிர்பார்த்திருக்கிறதில் தீவிரமானவன். ప్రవాదిలు చెప్పినప్పుడు మనకు ఒక రాజా పుట్టాడని చూస్తా ఉన్నవాడు వాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அதனால்தான் இயேசுவை அவன்
குருவாய் ஏற்றுக்கொண்டான். యేసుని వాడు ఏర్చుకున్నాడు దాని నుంచి. ஏனென்றால் இயேசு சொல்லி இருந்தார், நான் யூதருடைய ராஜா. ఏలంటే యేసు చెప్పినాడు నేను యూదానికి రాజా. இவனுடைய பார்வையில் వీని దృష్టిలో நம்மை மீட்க வந்த நம்முடைய ராஜா இவர்தான். మనల్ని రక్షించేదానికి వచ్చిన మన రాజా ఈతన్నే. ஆமென். ఆమేన్. எருசலேமுக்கு போகும்போது கூட ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், யூதாஸ் மகிழ்ந்தானாம். యూద రాజా అతను చూసి సంతోషపడినంట. ஏன் தெரியுமா? ఎలంటే இவன் நினைச்சா వీడు తలిసాడు இயேசு எருசலேமுக்கு போவது தன்னுடைய ராஜ்யத்தை அங்கு ஸ்தாபிப்பதற்காய். యేసు యెరూషలేముకు పోయేది తన రాజ్యాన్ని ఆడ నిలబెట్టేదాని కోసమని. தேவ சித்தத்தின்படி இந்த உலக ஜனத்தை ரட்சிக்கும்படியாய் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரணப்பட போவதை அவன் நினைக்கவில்லை. దేవుడు சித்த பிரகாரம் ఈ లోకాన్ని రక్షించి అతను அவனுடைய ஆசை எல்லாம் எருசலேமுக்கு, వాని ఆశలంతా இயேசு ராஜாவாய் போவது, యేసు రాజాగా పోయేది. எருசலேமை அவர் ஆளுகை செய்ய போகிறார், ஆட்சியை பிடிக்க போகிறார். యెరూషలేముని అతను ఆளுగై చేయపోతాడనేది. அல்லேலூயா. இந்த நம்பிக்கையோடு இருந்தவன், ఈ విశ్వాసంతో ఉన్నాడు. ஆனால் இயேசு அதை செய்யவில்லை. అయితే యేసు దాన్ని చేయలేదు. இப்போ இவனுக்கு ஒரு தடுமாற்றம். ఇప్పుడు వానికి ఒక మా బదలం ராஜான்னு நினைச்சோம், అతని రాజాని తలుచాము, ஆனா அது நடக்கவில்லையே. అవుతే అది జరగలేదు కదా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இது நிமித்தம் దీని గురించి இயேசுவை காட்டி கொடுக்க இவன் சித்தமாகிறான். యేసుని చూపించేదానికి చిత్తం అవుతాడు. இன்னொரு பாகம் தேவ திட்டம் நிறைவேற வேண்டும். ఇంకొక సైడ్ దేవుని దిట్టాలు చెయ్యాలా. ஆனால் అవుతే యూదాసు தன்னுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும். తన ఇష్టం అది అవలేదు. எப்படியாவது இவரை சிங்காசனத்துல கொண்டு உட்கார வைக்கணும், எங்களுக்கு ஒரு ராஜா. ఎట్లయినా ఇతని సింహాసనంలో కూర్చోబెట్టాలా నాకు రాజాగా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அதில் மறைந்திருந்த, அதில் ஒளிந்திருந்த தேவ திட்டத்தையும் அவன் அறியாதவனாய் போனான். దాంట్లో మూసుకొని ఉన్న దొంగిలించిన దేవ కార్యాలు వానికి తెలియకుండా పోయింది. அதனால்தான் மற்ற சீசர்களுக்கும் யூதாசுக்கும் ஒரு வித்தியாசம் எப்பொழுதுமே இருக்கும். దాని నుంచిదా వేరే సీసర్లకు యూదాసుకు కొంచెం బదలావన ఉండింది. ஆமென். ఆమేన్. எப்பொழுதுமே யூதாஸ் கணக்கு பார்ப்பான். ఎప్పుడు యూదాసు లెక్కలు చూస్తుడు. ஆமென். ఆమేన్. அந்த பரணியை கொண்டு உடைத்த போது, பரிமள தைலம் கொண்டு உடைத்த போது, ఆ మంచి వాసనమైన తైలాన్ని ఆ పగలాసినప్పుడు யூதாஸ் தான் சொன்னது. యూదాస్ దా చెప్పింది. ஆமென். ఆమేన్. இதை வித்து దీని అమ్మి தரித்திரருக்கு கொடுத்திருக்கீங்க, எதுக்கு வேஸ்ட் பண்ண? దరిద్రోనికి ఇచ్చిండి అసలు ఏంటికి వేస్ట్. இவன் వీడు மாம்சத்தில் இருக்கிறவன், మాంస ప్రకారంగా ఉండేవాడు. ஆமென். ఆమేన్. இன்னும் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், 12 சீசர்கள்ல இந்த யூதாஸ் மட்டும் தான் தானாய் வந்து சேர்ந்தவன். 12 సీసర్లో వీడు యూదాస్ మాత్రం తానగా వచ్చి చేరినోడు. மீதி 12 பேரையும் இயேசு அழைத்தார், என்னை பின்பற்றி வா. మిగతా 12 సీసర్లని యేసు பின்னால் வா. నా వెనుక రండి. ஆனால் అవుతే யூதாஸ் மட்டும் தான் தானாய் வந்து இயேசுவிடம் வந்து சேர்ந்தவன். యూదాస్ మాత్రముదా తానగా వచ్చి యేసు దగ్గర చేరినోడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. அதனால் தான் దాని నుంచిదా இவர் மரணாக்கினைக்கு உட்படுத்தப்பட்டவுடன் இவன் வெகுண்டெழும்புகிறான். మరణానికి అతని ఇచ్చినప్పుడు వీడు లేస్తాడు. ஏனென்றால் இவன் விரும்பியது இயேசுவை சிங்காசனத்தில் உட்கார வைக்கணும். ఏలంటే వీడు ఆశపడింది యేసుని సింహాసనంలో ஆனால் కూర్చోబెట్టాలని. இவன் காட்டி கொடுத்தது நிமித்தம் அவருக்கு மரணாக்கினை வருகிறது. అయితే వీడు చూపించి ఇచ్చిన దానికి అతనికి మరణం అనేది இதனால் వస్తాయి. மனமுடைந்து ஓடுகிறான். దీని నుంచి మనసు పగిలి పరిగెత్తాడు. அந்த பிரதான ஆசாரியன் இடத்தில் போய் சொல்லுகிறான், వాని ఆసారి దగ్గర చెప్తాడు, ஐயோ குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேன். తప్పైన రక్తాన్ని చూపించి ఇచ్చాను కదా. காரணம் யூதாஸ் கேள்விப்படுகிறான், அறிகிறான், பார்க்கிறான் இயேசு அடிக்கப்படுவதை. ఎలంటే యేసు యూదాసు చూస్తాడు యేసులు కొట్ల పడేదని. தன்னுடைய மனதில் ராஜாவாய் சிங்காசனம் போட்டிருந்தவரை இதோ ஒரு கயவனை போல போட்டு அடித்து உடைக்கிறார்கள். తన మనసులో రాజాగా వాడు చూస్తా ఉండేవాడు అతన్ని కొట్టి కొట్టి இவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. దాన్ని వాడు ఏర్చుకొని కాలేదు. பிரதான ஆசாரியனிடத்தில் போய் சொல்லுகிறான், மரணாக்கினைக்கு உட்படுத்தவா நான் இப்படி செய்து, ஐயோ குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேன். నేను మరణానికి ఇచ్చేదానిగా చూపించాను, నేను తప్పు లేకుండా రక్తాన్ని చూపించాను. அதற்கு அவர்கள் சொல்லுகிற மாதிரி அது உண்பாடு, எங்களுக்கு என்ன? వాళ్ళు చెప్తారు అది నీ మాట, నీకు నాకేం తెలీదు. ஆமென். ఆమేన్. மீண்டும் அந்த விசனத்தில் அவன் என்ன செய்யறான்? அந்த 30 வெள்ளிக்காசை தேவாலயத்தில் தூக்கி எறிகிறான். దాన్ని ఆ డబ్బుల్ని ఎత్తి దేవాలయంలో పారేస్తాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் எங்கு யூதாஸ் வீழ்ச்சி எங்கு நடக்கிறது என்றால், యూదాస్ ఎక్కడ పడిపోతాడంటే அவனுடைய தனிமை. వాడు తనిగా ఉండినప్పుడు. ஆமென். ఆమేన్. நல்லா கவனிங்க, இன்னும் புரியும்படியா சொல்றேன்.
பேதுரு இயேசுவை மறுதலித்தார். పేతురు యేసుని తెలియలేదని చెప్పాడు. ஆமென். ఆమేన్. ஒரு முறை இல்ல, ரெண்டு முறை இல்ல, மூன்று முறை மறுதலித்தார். ఒకటి కాదు మూడు కితాలు. ஆனால் பேதுரு நாண்டு கொண்டு சாகவில்லை. పేతురు ఆది తెర సాయలేదు. குற்ற உணர்வு இருந்தது. వాని మనసులో తప్పులు ఉండింది. மூன்று முறை காட்டி கொடுத்து அந்த மூன்று முறை மறுதலித்து முடியும் போது சேவல் கூவுகிறது. మూడు కితాలు నాకు తెలియదని వాడు చెప్పినప్పుడు అక్కడ కోడి. பேதுரு அழுகிறார். పేతురు ఏడుస్తాడు. ஆமென். ఆమేన్. பேதுரு அழுகிறார். పేతురు ఏడుస్తాడు. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், பேதுருவுடைய இந்த கண்ணிலிருந்து இந்த இடம் அப்படியே ஒரு தாரை போல் அப்படியே தழும்போ போல ஆகிட்டான். వాని కండ్ల కింద ముక్కు కడ అక్కడే అట్లే కర్రలు పడిందంట ఏడుసి. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் அவன் சேவல் கூவுகிற சத்தத்தை கேட்கும் போது அவன் கண்ணீர் வடிப்பாராம். కోడి కూసేనప్పుడు వాడు అప్పుడు ఏడుసుకొని ఉంటున్నాడు. என் அருள்நாதரை நான் மறுதலித்து விட்டேனே, నా యేసు స్వామి నేను తెలియదని చెప్పేశాను. ரெண்டு சீசர்களில் நடக்கிற மாற்றம். రెండు సీసర్లో జరిగే కార్యము. ஒருவர் மறுதலிக்கிறார், ஒருவன் காட்டிக் கொடுக்கிறார். ఒకడు తెలియదని చెప్తాడు, ఒకడు చూపించిస్తాడు. மறுதலித்தவர் తెలియదని நல்ல చెప్పినోడు கவனிங்க, தனிமையா இல்லை, சீசர்களோடு இருந்தார். తెలియలేదని చెప్పినోడు సీసర్లతో జతలోనే ఉంటాడు. புரியுதா? பேதுரு மறுதலித்த பிறகும் పేతురు తెలియదని చెప్పిన తర్వాతను 120 பேர் பெந்தெக்கோஸ்தே நாளில் கூடியிருந்த கூட்டத்திலும் பேதுரு இருந்தார். 120 జనాలు బెందికోస్తా దినములో జతలో ఉన్నవాడును పేతురు. அந்த மரியாள் இயேசுவின் கல்லறையில் பார்க்க ஓடின போதும் మరియాల సమాధిలో యేసుని చూసేదానికి పోయినప్పుడును பின்னால் யார் ஓடினா? பேதுரு ஓடினார். ఈయనకు ఆ పేతురు పోయాడు. అప్పుడు పేతురు இயேசுவை மறுதலித்த போதும் పేతురు యేసుని తెలియదని చెప్పినప్పుడు அவர் தனிமையா இல்லை, அவர் சீஷர்களோடு சேர்ந்திருந்தார். అతను తనిగా లేదు, అతను సీసర్లతో జతలో ఉన్నాడు. ஆனால் అవుతే அதே கூட்டத்தில் இருந்த ஒரு சிஷ்யன், అదే గుంపులో ఉన్న ఒక సీసుడు, இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ், యేసుని చూపించిన యూదాసు, இந்த சீசர்கள் மத்தியில் பிரிந்து தனியா இருந்ததால் ఈ సీసర్ల నుంచి విడిసి తనిగా ఉండిన దాని నుంచి அவனுக்குள் தற்கொலை எண்ணம் ஏற்படுகிறது. వాన్లో సూసైడ్ చేయవలనే ఒక మనసు అయింది. இன்னைக்கு நமக்கு தெரியும், அன்றாடம் நாம் செய்திகளில் பார்க்கிறோம். ఎన్నో న్యూస్ లో మనం చూస్తాము. சின்ன தோல்விதான், చిన్న ఒక సోలుదా. ஆமென். ఆమేన్. சின்ன சின்ன காரியங்களுக்காய் தூக்கு மாட்டி சாவதை பார்க்கிறோம். చిన్న చిన్న కార్యాలకు నేతేసుకొని సస్తారు. ஆமென். ఆమేన్. என்ன காரணம்? ఎలంటే சண்டை நடக்குது, జగడాలు జరుగుతాయి, அப்புறம் தங்களை தனிமைப்படுத்துகிறார்கள், తర్వాత వాళ్ళు తనని తనిగా చేసుకుంటారు. அப்பதான் அவங்க அந்த செகண்ட் தான் அவங்க யோசிக்கிறாங்க. ఆ సెకండ్ లేదా వాళ్ళు దాని டிசிஷன். డిసిషన్ తో ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆக்சுவலி மருத்துவர்கள் சொல்வது, మన డాక్టర్లు చెప్పేది, இப்ப தூக்கு போடுறவங்க నేతేసుకునే వాళ్ళు அந்த தூக்கு போட்ட உடனே அதில் தப்பிக்க முயற்சி செய்வார்களாம். దాన్ని వేసుకొని తర్వాత దాన్ని తప్పుకునే దానికి ట్రై చేస్తారంట. அந்த டிசிஷன்ல போட்டுறது, ఆ సమయాల్లో దాన్ని వేసుకుంటారు. ஆனால் అవుతే அதன் பிறகு தப்பிக்க முயற்சி செய்வார்களாம். దాంట్లో నుంచి తప్పుకునే దానికి ట్రై చేస్తారు. ஆனால் అవుతే அந்த சுருக்கு இறுகி விடுவதால் அவர்களால் தப்பிக்க முடியாது. ఆ జురుకు అనేది గొంతులో పడిన తర్వాత దాంట్లో నుంచి తప్పుకొని అవ్వదు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க, ஒரு தனிமை ఒక తనిగా ஒரு ఉండేది. மனிதனுடைய உணர்வுகளை, மனிதனுடைய மனசை எவ்வளவு பாதகமாய் கொண்டு போகிறது. ఎంత మనిషిని మనసులో ఉండేది వాడు సెట్ దారిలకు తీసుకొని పోతాయి. தனிமை తనిగా ఉండేది யூதாசுடைய வாழ்க்கையில் தற்கொலை எண்ணத்தை தூண்டியது. యూదాస్ ఆ కార్యముల్లో సూసైడ్ చేసుకోవాల్సిన సమయం వచ్చింది. பேதுரு சீஷர்களோடு இருந்தபடியால் సీసర్లతో ఉండిన దాని నుంచి என் அருள்நாதருக்கு பிரியமுள்ள சீஷனாய் மீண்டும் மாறினார். యేసుకు ప్రియమైన శిష్యుడిగా మళ్ళా మారినాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலూயா. హల్లెలూయా. தேவ திட்டம். దేవుని గురి. ஆனாலும் అవుతేను என்னுடைய விசுவாசம், విశ్వాసంలో இயேசுவை காட்டிக் கொடுத்தான் யூதாஸ். యేసుని చూపించాడు. ஆனால் யூதாஸ் சிஷ்யர்களோடு வந்திருந்தால் அவன் தப்பித்திருப்பான். సీసర్లతో వాడు వచ్చింటే వాడు తప్పుకొని ఇంటుడు. ஆமென். ఆమేన్. இயேசுவுக்கு அவனை கொல்ல வேண்டும் என்று ஒன்றும் கிடையாது. యేసుకు దాన్ని చంపేదానికి అనేది ఏం కాదు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் అవుతే தனிமை తనిగా அவனை தற்கொலைக்கு தூண்டியது. వాని సూసైడ్ కోసం మనసు అయింది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப தனிமை அனுபவங்கள் ఇప్పుడు తనిగా ఉండే అనుభవాలు நம்மை பல விதத்தில் நம்மை சோதனைக்கு உட்படுத்தி விடுகிறது. ఎన్నో విధాల్లో శోధనల్లో మనల్ని తీసుకొని పోతాయి. யாத்ராகமம் 2:11-12. విమోచన కాండం 2:11-12. தனிமை తనిమి மோசேயை கொலைக்காரனாக்கியது. మోసేని
కొల చేసేవాడుగా మార్చింది. ஆ ஆ ஆ அறிந்து வெட்டி ஆமென் ఆమేన్. என்ன செய்யறாரு? ఏం చేస్తాడు? அங்கும் இங்கும் అక్కడ ఇక్కడ చూసి பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து ఒక్కరు లేదనేసి తెలిసి வெட்டி புதைச்சிட்டான். వాణ్ణి కొట్టి చంపేశాడు. தனிமை తనిగా ఉండింది. மோசே என்ன ஆக்கிட்டு? మోసేని ఏం చేసేసింది? கொலகாரன் ஆக்கி விட்டு. కొల చేసేవాడుగా మారిపోయింది. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. தனிமை తనిగా ఉండేది. எவ்வளவு ஒரு மனிதனை புரட்டி போடுகிறது என்றால், ఒక మనిషిని ఎట్లా మార్చేస్తాయంటే பாவத்திற்கு வழிவகுக்கிறது, పాపాలకు దారిలు ఇస్తాయి, தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிறது, సూసైడ్ చింతనలు ఇస్తాయి, தவறான வழிகளை யோசிக்க வைக்கிறது, తప్పైన దారిల్ని యోచనలు చేస్తాయి, சாத்தானுடைய சோதனைக்காரனுடைய ஏவுதலுக்கு அடிபணிய வைக்கிறது. సైతాన్ శోధనలు కార్యాలకు మనసు ఇస్తాయి. அல்லேலூயா. హల్లెలూయా. தனிமை తనిగా ఉండేది. கொலைகாரன் ஆக்குகிறது. కొలే చేసేవాడుగా మారుస్తాయి. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்படி என்றால் ఇట్లంటే நம்முடைய தனிமையை எப்படி ஜெயிக்க முடியும்? మనం తనిగా ఉండేదాన్ని మనం ఎట్లా జయించినవును? இயேசு நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்தார். యేసు ఒక కార్యాన్ని మనకు చూపించాడు. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் మత్తేయు రాసిన 14వ అధికారము 22 23 வாசிக்கலாம். 22 23 వాక్యాలు చదువుతాము. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் ஆ ஆ ஆ ஆ ஆ அல்லேலூயா. హల్లెలూయా. தனிமையை நீங்கள் ஜெயிப்பதற்கு ஒரே வழிதான், அது தேவ சமூகத்தில் முழங்கால் போடுவது. మనం తనిగా ఉండేదాన్ని మన కార్యాలను జయించాలంటే దేవుని సముఖంలో మనం ఉండేది. இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் அந்த தனிமையை ஜெபத்திற்காய் பயன்படுத்தினார். యేసు తనిగా ఉండే ఆ సమయాన్ని తన ప్రార్థన కోసం ఉపయోగించాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. இயேசு நமக்கு காண்பிக்கிற மாதிரி, యేసు మనకు చూపించే కార్యము, தேவ சமூகத்தில் உன்னை மறைத்துக் கொண்டால், தேவனோடுள்ள உறவில் உன்னை நீ என்கேஜ்டாய் வைத்துக் கொண்டால், நீ தேவனுடைய உறவோடு தேவனோடு உனக்குள்ள உறவை சரியாய் பயன்படுத்தி கொண்டால் இந்த தனிமையை உன்னால் ஜெயிக்க முடியும். దేవునిలో ఉండే ఆ సంబంధాలు మనకు గట్టిగా ఉంటే ఆ తనిగా ఉండేనప్పుడు మనల్ని உன்னுடைய జయించుతాం. பிரச்சனை எதுவாய் இருக்கட்டும், మనకు సమస్యలు ఏదిగా உன் ఉండి, மன கசப்புகள் மன பாரங்கள் எதுவாய் இருக்கட்டும், మనసులో ఉండే సేందులు భారాలు ఏదిగా ఉంటేను தனிமை தனிగా அது ఉండేది. தேவனோடுள்ள உறவிற்காய் நீ பயன்படுத்தினால், దేవునికి ఉండే ఆ సంబంధాలు మనం ఉపయోగిస్తామంటే, ஆமென். ఆమేన్. இயேசு அடிக்கடி தனியாய் போகிறார். యేసు అప్పుడప్పుడు తనిగా పోతాడు. அநேக இடங்களில் இருக்கிற 1-2 சொல்றேன், குறித்து கொள்ளுங்க. குறிக்கிறவங்க மார்க் 6:47, మార్కు 6:47, மார்க் 6:47, லூக்கா 5:16, లూకా 5:16, யோவான் 6:15. యోవాను 6:15. இங்க எல்லாம் நம்ம வாசிக்கும் போது ఈ అధ్యాయాలు இயேசு தனிமையாய் ஜெபத்திற்கு போகிறார். యేసు తనిగా తన ప్రార్థననికి పోతాడు. தனிமையாய் ஜெபிக்கும்படி போகிறார். తనిగా ప్రార్థించేదానికి పోతాడు. அப்போ இயேசு நமக்கு இந்த தனிமையை வெல்லுவதற்காய் காண்பிக்கிற மாதிரி, యేసు ఈ తనిగా ఉండే సమయాన్ని జయించేదానికి మన ఎగ్జాంపుల్ గా லூக்கா 4 பார்த்தோம். அந்த சோதனைக்காரன் இயேசுவை தொந்தரவு செய்யும் போது, లూకా 4 చూస్తే శోధనలోడు అతన్ని తొందర చేసినప్పుడు கடைசியாய் இயேசு அங்கு ஜெயிக்கிறார். லூக்கா 4:13 வாசிங்க. కొనేలో యేసు ఆడ జయిస్తాడు. பிசாசானவன் ஆமென் அல்லேலூயா. హల్లెలూయా. சோதனை காலம் முடிந்த பிறகு அவரை விட்டு விலகி போனான். ஆமென். కాలాలు ముగించిన తర్వాత పిశాసు అతన్ని విడిచి దూరం పోయినాడు. என்ன காரணம்? ఏలంటే அவனுக்கு தெரிந்து விட்டது, நம்முடைய பருப்பு இங்கு வேகாது. ఆ పిశాసుకు తెలిసిపోయి ఇక్కడ పప్పు నాకు ఉడకదు. ஏனென்றால் ఏలంటే இயேசு தன்னுடைய பிதாவோடு உள்ள உறவில் యేసు తన తండ్రి దగ్గర ఉండే ఆ సంబంధంలో பலமாய் இருந்தார். బలంగా ఉన్నాడు. ஆமென். ఆమేన్. நம்முடைய வாழ்க்கையில் మన జీవితంలో
அந்த தேவனோடுள்ள உறவை நாம பலப்படுத்தி கொண்டோம் என்றால், దేవునితో ఉండే ఐక్యమని మనం బలపరుచుకొని ఉంటే தனிமையை ஜெயிக்க முடியும். తనిగా ఉండేనప్పుడు ఏంటి வாலிப பிள்ளைகளே, உங்கள் தனிமையின் நேரங்கள், మీ తనిగా ఉండే அது సమయంలో நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவை பலப்படுத்துவதற்காய் நீங்கள் பயன்படுத்த தொடங்கினார், అది దేవునికి మనకు ఉండే ఆ సంబంధాలని బలపరిచేదానికి ఆ సమయం உங்கள் தனிமை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி தருவார். మీరు తనిగా ఉండేదాన్ని దేవుడు ఆశీర్వాదంగా మార్చిస్తాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. யோவான் 8:29 சொல்லுகிறது. యోవాన్ 8:29 చెప్తాయి, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இந்த மாம்சத்துல இயேசு தனியா இருந்தாலும், ఈ మాంసములో యేసు తనిగా ఉంటేను அழகான ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். సత్యమైన మాట ఏం చెప్తాడు, நான் மாம்சத்தில் தனியா இருந்தாலும் నేను మాంసములో తనిగా ఉంటేను அவர் ஜெபத்துல தரித்திருப்பதால் பிதா அவரை தனியே இருக்க விடவில்லை. ప్రార్థనలో అతను తండ్రి దగ్గర ఉంటేను తనిగా అతన్ని విడిసిండలేదు. அப்போ நாம ஜெபத்துல தரித்திருக்கும் போது, అప్పుడు ప్రార్థనలో మనం నిలిచినప్పుడు தனிமையை நாம் பிதாவாகிய தேவனோடு இயேசுவோடு நம்முடைய உறவில் அதை நாம் இணைத்துக் கொள்ளும் போது, యేసులో ఆ సంబంధాలు మనం దాన్ని మార్చుకున్నప్పుడు, மாம்சத்தில் நாம் தனியா இருந்தாலும் நம்மை இயேசு தனியா இருக்க விட மாட்டார். మాంసంలో మనం తనిగా ఉంటేను యేసు మనల్ని తనిగా విడిడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? హల్లెలూయా. நம்முடைய தனிமையை ஜெயிக்க முடியும். మనము తనిగా ఉండే కార్యాలను జయించను. தனிமையை நல்ல காரியங்களுக்காய் பயன்படுத்துங்கள். తనిగా ఉండేనప్పుడు మంచి కార్యాల కోసం இயேசு நம்மோடு இருப்பார். యేసు మనతో ఉంటాడు. இயேசு உங்களோடு இருப்பார். యేసు మీతో ఉంటాడు. பாருங்க, யோவான் 16:32 சொல்லுகிறார், యోవాన్ 16:32 చెప్తాయి, நீங்கள் சிதறுண்டு தனித்து நான் தனித்து விடப்படுவேன். నేను తనిగా పోయిస్తున్నాను. ஆ ஆ ஆ ஹalleluya. இயேசு முன்பாகவே சொல்லிவிட்டார். యేసు ముందుగానే చెప్పేశాడు. 12 பேர் கூட இருக்கிறான். 12 జనాలు కూడా ఉంటారు. இயேசுவின் சீஷர்கள் 12 பேர். యేసు శిష్యులు 12 జనాలు. எங்கனாலும் கூட போவான். ఎక్కడ పోతేనో జతలో పోతురు. ஆமென். ஆமென். அப்பம் கொடுக்கிறதுக்கும் போவான். రొట్టెలు ఇచ్చేదానికిను పోతురు. திராட்சரசம் கொடுக்கிறதுக்கும் போவான். ద్రాక్ష రసం ఇచ్చేదానికి పోతురు. எல்லாவற்றுக்கும் கூட இருந்தவர்கள். అన్నిట్లకు జతలో ఉన్నోళ్ళు. ஆமென். இயேசு சொன்னார், యేసు చెప్పాడు, நீங்க எல்லாம் அவன் பாட்டுக்கு ஓடி போற நாள் வர போகுது. మీరు వాడవాడు పాటుకు పరిగెత్తే సమయం రాపోతాయి. நீங்கள் சிதறுண்டு போவீர்கள். మీరు పీర్లుగా పోతురు. ஆமென். ஆமென். கடைசி காலத்தில் இயேசுவை அறைந்து சிலுவையில் அறைய கொண்டு போகும்போது வேதம் சொல்லுகிறது, சீஷர்கள் சிதறுண்டு போனார்கள். కొనే కాలంలో యేసుని సిలువలో కొట్టినప్పుడు ఒక్కడు సీసర్లు లేకుండా ஆனால் పోయారు. இயேசு சொல்லுகிறார், நீங்கள் சிதறுண்டு போவீர்கள். యేసు చెప్తాడు, మీరు పీర్లుగా పోతురు, நான் தனியா இருக்க மாட்டேன். నేను తనిగా ఉన్నో, என் பிதா என்னோடு கூட இருப்பார். నా తండ్రి నా జతలోనే ఉంటాడు. ஆமென். எத்தனை பேர் இதை உணர முடிகிறது? హల్లెలూయా. என்னை கேட்கும் தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, நாம் தேவனோடுள்ள உறவில் మనము దేవునితో ఉండే ఐక్యంలో தரித்து அந்த உறவை சரியாய் நம்ம கையாண்டு கொண்டோம் என்றால், సరిగా నిలిసి దాన్ని మనం పట్టుకుంటామంటే, நம்முடைய தனிமை அது நம்மை வீழ்த்துவதற்காய் அல்ல, அது நம்முடைய உயர்வுக்காய் நம்முடைய தனிமை மாற்ற முடியும். మనము తనిగా ఉండేది మనల్ని దొప్పేసేదని కాదు, మనం అది గట్టిగా నిలుచుకొని దేవునిలో ఉండేదానికి అవసరం. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆதியாகமம் 39:9 வாக்கியம். ఆదికాండం 39వ అధికారము 9వ யோசேப்பு వాక్యము. இதே போல ஒரு தனிமையின் சூழலில் சிக்கிக் கொண்டான். యోసేపు ఇదే తనిగా ఉండినప్పుడు కార్యంలో సిక్కొంటాడు. ஆ ஆ ம் ஆ ம் ம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அதுதாங்க சப்ஜெக்ட் மேட்டர். దేవునికి విరోధమైన పాపాలు నేను అట్లా చేస్తును. ஆமென். ఆమేన్. இந்த சூழ்நிலை இப்படி பரவாயில்லை, ఆ సమయాలు అట్లా ఉండొచ్చును, எல்லாம் சாதகம்.
అన్ని మనకు కష్టాలు ஆனால் అవుతే நான் என் தேவனுடைய உறவை எப்படி முறித்துக் கொள்வது? నేను నా తండ్రికి ఉండే సంబంధాలను ఎట్లా నేను పగలాస్తును? உனக்கு அப்படி நான் உடன்பட முடியும்? నీకు నేను ఎట్లా సంబంధాలు అవును? ஹல்லேலூயா. హల్లెలూయా. அதுதான் யோசேப்பை உயர்த்தியது. దాని నుంచి దా యోసేపు పెరిగాడు. ஆமென். ఆమేన్. அன்றைக்கு அந்த தனிமையை அவன் தவறான வழியில் பயன்படுத்தி இருந்தான். వాడు తనిగా ఉండినప్పుడు పాపైన కార్యాల్లో యూస్ చేసింటే நாம் இன்றைக்கு யோசேப்பை குறித்து படித்திருக்க மாட்டோம். మనము ఇప్పుడు యోసేపుని గురించి మాట్లాడిండుము. யாக்கோபின் 12 பிள்ளைகளில் ஒருவனாய் கதை முடிந்திருக்கும். యాకోబు 12 బిడ్డల్లో ఓటి కథ పోయిషిన్ను. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலూயா. హల్లెలూయా. இஸ்ரவேலின் வரலாற்றை திருத்தி எழுத ఇశ్రాయేల్ని స్త్రీని దాని మార్చి அஸ்திபாரமே யோசேப்பு தான் போட்டார். అస్థిభారమే దానికి యోసేపు వేశాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்னை கேட்கும் தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, இந்த தனிமையை ஜெயிக்க ఈ తనిగా ఉండేదాన్ని జయించేదానికి தேவனோடுள்ள உறவில் பலப்படு. దేవునిలో ఉండే ఐక్యంలో బలపడుసు. சூழ்நிலைகள் வரும், మనకు కష్టాలు వచ్చును, தனிமைப்படுத்தப்படுகிற சூழ்நிலைகள் வரும், తనిగా ఉండే సమయం వచ్చును. ஆனால் అవుతే அந்த தனிமையை ఆ తనిగా தேவனோடு உனக்குள்ள உறவை பலப்படுத்தும்படியாய் நீ பயன்படுத்தினால் దేవునితో ఉండే ఐక్యాలని నువ్వు బయలుపరుస్తుంటే யோசேப்பை போல சிங்காசனங்கள் உனக்காய் காத்திருக்கிறது. యోసేపు తర సింహాసనాలు మీకోసం కాసుకొని ఉంది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. யோசேப்பை போல சிங்காசனங்கள் உனக்காய் காத்திருக்கிறது. యోసేపు తర సింహాసనాలు మీకు కాసుకొని ఉన్నాయి. என் அருமை வாலிப பிள்ளைகளே, యువస్త్ర బిడ్డలారా, உங்கள் தனிமையின் మీరు తనిగా ఉండేది, உங்கள் தனிமைகள் మీ తనిగా ఉండేది அது தேவனோடுள்ள உறவில் நீங்கள் பலப்படும்படியாய் பயன்படுத்துங்கள். దేవునితో ఉండే ఐక్యములో మీరు బలపడుగా ఉండాలి. அன்பு சகோதர சகோதரி, ప్రీతి సహోదర உங்கள் సహోదరులారా, தனிமைகளை మీరు తనిగా நீங்கள் ఉండేది தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள உறவை பலப்படுத்தும்படியாய் பயன்படுத்துங்கள். మీకు దేవునికి ఉండే ఐక్యములో మీరు బలపడాలా. உங்களுக்கான மகுடங்கள் உங்களுக்காய் காத்திருக்கிறது. మీకోసం మగుడాలు మీకోసం కాసుకొని ఉన్నాయి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தனிமையில் வீழ்ந்து போகாதிருங்கள். తనిగా ఉండేనప్పుడు పడిపోవద్దండి. தனிமை உங்களை வீழ்த்தி விடக் கூடாது. తనిగా ఉండేనప్పుడు మిమ్మల్ని దొబ్బకూడదు. தனிமையை தேவனோடுள்ள உறவை கொண்டு நாம் ஜெயிக்கணும். తనిగా ఉండేది దేవునితో ఐక్యములో మనము జయించాలి. சோதனைக்காரனை நாம் ஜெயிக்கணும். శోధనలు ఇచ్చేవాడిని మనము జయించాలా. சோதனைக்காரனை நாம் இயேசுவோடுள்ள உறவை கொண்டு ஜெயித்து காட்டணும். శోధనలు ఇచ్చేవాడిని యేసులో ఉండే సంబంధాల ఐక్యములో మనం జయించాలా. பாவ சிந்தனைகளும் పాప చింతలు, தவறான வழிகளும் తప్పైన దారిలు, தற்கொலை எண்ணங்களும் మనం సూసైడ్ చింతనలు, தோல்வியின் குழப்பங்களும் సోలు చింతలు, இவைகளை எல்லாம் மூட்டை கட்டி ஜெயிக்க வேண்டும் என்றால் దీని అన్ని కట్టి పెట్టి మనం జయించాలంటే தனிமைகள் வாய்ப்பு கிடைக்கும் போது அது தேவனோடுள்ள உங்களுடைய உறவை பலப்படுத்தும்படியாய் பயன்படுத்த தொடங்குங்கள். ఛాన్స్ మీకు దొరికితే దేవునిలో ఐక్యములో మీరు బలపడండి. நேரங்களை ஜெபத்திற்காய் பயன்படுத்துங்கள். సమయాన్ని ప్రార్థనలో ఉపయోగించండి. நேரங்களை வேதம் வாசிப்புக்காய் பயன்படுத்துங்கள். దేవ వాక్యాల్ని చదివేదానికి యూస్ చేయండి. நேரங்களை கர்த்தரை துதிப்பதற்காய் பயன்படுத்துங்கள். సమయాన్ని దేవుని ఆరాధించేదానికి ఉపయోగించండి. தேவனோடுள்ள உறவை பலப்படுத்துங்கள். దేవునిలో ఉండే ఐక్యాన్ని బలపరచండి. நமக்காக மணிமகுடம் காத்திருக்கிறது. మన కోసం కిరీటాలు కాసుకొని ఉన్నాయి. நமக்காக சிங்காசனம் காத்திருக்கிறது. మన కోసం సింహాసనాలు కాసుకొని ఉంది. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். దేవుడు మిమ్మల్ని పెరిగిస్తుడు. தனிமையை வெல்லுங்கள். తనిగా ఉండేదాన్ని தனிமையில் வீழ்ந்து விடாதிருங்கள். తనిగా ఉండేదాల్లో పడిపోవద్దండి. ஆண்டவர் இயேசுவின் துணையோடு, దేవుడు యేసు సహాయములో, இயேசுவோடுள்ள உறவின் பலத்தோடு యేసు ఐక్యములో బలపరిచి தனிமையை ஜெயித்து காட்டுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். తనిగా ఉండేదాన్ని జయించి చూపించండి. యేసు మీ జతలో ఉంటుడు. கண்களை மூடலாம். కళ్ళు మూస్తాం. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, మమ్మల్ని ప్రీతించే మంచి తండ్రి, கேட்ட வார்த்தையை போல ఇని నీ మాటల ప్రకారంగా ஆண்டவரே, యేసు உங்களோடுள்ள உறவில் మీలో ఉండే ఐక్యములో நாங்கள் பலப்பட்டு మేము బలపడి எங்கள் தனிமைகளை நாங்கள் ஜெயிக்கணும். మే తనిగా ఉండేదాన్ని మేము జయించాలా. கேட்ட வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். ఇని నీ దేవుని వాక్యాలకు స్తోత్రాలు. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் ஆசீர்வதிக்கிறேன். ఒక్కొక్క బిడ్డల్ని తనిగా ఆశీర్వదిస్తాము. யூதாஸ் காரியத்துடைய புத்தி எங்களுக்கு வேண்டாம். యూదాస్ కార్యత బుద్ధిలు మాకు వద్దు. தாவீதுக்கு வந்த எண்ணங்கள் வேண்டாம். దావీదుకు వచ్చిన చింతలు మనకు వద్దు. ஏவாளுடைய மனநிலை எங்களுக்கு வேண்டாம். యోవాలు మనసు ఉండే ఆ కార్యాలు వద్దు. இயேசுவே, నానా உங்க அந்த புத்தியை தாங்கப்பா. మీ పుత్తి మాకియండి.
பிதாவோடு உம்முடைய உறவை நீர் பலப்படுத்தியது போல తండ్రితో ఉన్న ఐక్యాన్ని మీరు బలపరిచి நாங்களும் உம்மோடுள்ள உறவை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். మేము మీతో ఉండే ఐక్యాన్ని బలపరచాలి. ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ఒక్క కుటుంబాలు ఒక్క బిడ్డలు ఆశీర్వాదాలు இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. యేసు నామములో ప్రార్థించుకుంటాం మంచి తండ్రి. ஆமென்.